ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த 2025ல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நிகழுதுங்க. இந்த ஒரே வருஷத்துல 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. ஒன்று குரு, இன்னொன்று சனி, ராகு, கேது. ஸோ இந்த 4 கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது எல்லாமே நல்லது பண்ணிடாது, எல்லாமே கெடுதலும் பண்ணிடாது. அப்ப ஏற்கனவே கரும்பு மிஷினுக்குள்ளார போன கரும்பு மாதிரி சக்கையாகி ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு எந்த கிரகம்லாம் நல்லது பண்ண போகுது, எது கெடுதல் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி இருந்திருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு யாராச்சும் கை தூக்கி விட மாட்டாங்களா, யாராச்சும் காப்பாற்றி விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பீங்க நீங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்காத யூடியூப் சேனல் இருந்திருக்காது. எல்லா சேனலையும் பார்த்து ஒரு வழி ஆயிருப்பீங்க. ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க. உங்களுக்கான தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு 3 ராசிகளுக்காக நான் சொல்ல போகிறேன். இதில் எல்லா ராசிகளுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒரு சீரீஸாக கவர் பண்ண போகிறோம். முக்கியமாக இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய சூழ்நிலையை உறுதியாக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கான வழியையும் சொல்ல போகிறேன். அது எண்கள் ரீதியான வழிமுறை. அதில் ஒரு இலவச பொது குறிப்புமே நான் தரப்போகிறேன் எல்லாருக்குமே. அதை பற்றின விளக்கங்களை தயவு செய்து முழுமையாக கேட்டுட்டு எனக்கு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள். கடகம், சிம்மம், கன்னி, இந்த 3 ராசி பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் கடகம். கடகத்தை பொறுத்த அளவுக்கு இப்போ பெரிய ரிலீஃப் உங்களுக்கு சனியின் மூலமாக கிடைக்க போகுது. எல்லா சேனல்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அஷ்டம சனி முடிவுக்கு வருவதுங்கிறது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. அதுதான் சூப்பர் ஹீரோ மாதிரி உங்களுக்கு சனி பகவான் தான் இவ்வளோ நாள் யார் உங்களுக்கு வில்லனா போட்டு படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அவர் விட்டு விலகிறார். அவர் தான் உங்களுக்கு இனிமேல் நன்மை செய்து வைக்க போகிறார். அது ஒரு பெரிய ரிலீஃப். அப்போ கெடுதல்கள் கம்மியாகும், நன்மைகள் அதிகமாகும். இவ்வளோ நாள் தட்டி போனதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேடி வரும். கிடைக்குமா கிடைக்காதா என்றிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் கைகளில் தவழும், தானாகவே சேரும். அது மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் உண்டு பண்ண போகிறார். காரணம், பாக்ய சனியாக அவர் வருகிறார். 9ஆம் வீட்டிற்கு அவர் வருகிறார். சரி, மற்ற 3 பேர் இருக்காங்களே, ராகு, கேது, குரு, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கும்போது குரு 12ஆம் வீட்டிற்கு போகிறார். அப்போ குரு முயற்சி ஸ்தானத்துக்கு தான் போகிறார். அவர் உங்களுக்கு கெடுதல்கள் பண்ணணுங்கிற ஒரு இதில் இல்லை, தன்மையில் இல்லை. ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஏன்னா இந்த ஒரு பேச்சு காலகட்டத்திலேயே உங்கள் ராசிக்குள்ளாரையுமே அவர் என்ட்ராவார். இடையில ஜென்ம குருவாகவும் என்ட்ராவார் அவர். ஸோ இந்த அதிச்சாரம், வக்ரம், இந்த ஒரு கணக்கிலெல்லாம் படி பார்க்கும்போது இந்த என்டையர் ஒரு 1 இயர் பீரியடில் டூ அண்ட் ஃப்ரோ அந்த மூமெண்ட்ஸுங்கிறத வச்சு அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது 12ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய குருவால் உங்களுக்கு சங்கடங்கள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அதே சமயத்தில் செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இப்போ செலவுகள்னா என்ன? சுப செலவுகள், வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, ஒரு குழந்தைய ஒரு ஹையர் கோர்ஸில் படிக்க வைப்பது, இப்போ அதுக்கு ஃபீஸ் அதிகமாக கட்டுவது, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். அது உங்களுக்கு துக்கத்தை தரக்கூடிய ஒரு செலவுகளாக அமையாது. அதனால கவலைப்பட வேண்டாம். ராகு கேதுவை பொறுத்த அளவுக்கு 8ஆம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா அவர் குருவோடைய பார்வையில தான் வரப்போறார். குருவோடைய கண்ட்ரோல்ல தான் அவர் இருக்க போறார். உங்களுடைய ராசியிலேயே உச்சமடையக்கூடிய ஒரே கிரகம் குரு தான். அவர் ராகு தன்னுடைய பார்வையில வைத்திருக்கும் போது எப்படி கெடுதல் பண்ண விடுவார். அதனால அதை பற்றியும் பயம் இல்லை. 2ஆம் வீட்டில் கேது, அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை நிறைய தருவார் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது மனோகாரகன், சந்திரனுக்குரிய அந்த மதியை இறைவன் பால் திருப்புவார். அதாவது இவ்வளோ நாள் ஒரு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஒரு எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது அல்லது நம்ம விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவதுங்கிற மாதிரி இருந்தோம். பட் இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்க, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுங்கிறது என்ன பண்ணும்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு விடும். இதெல்லாம் நமக்கு நிலைக்குமா? இந்த விஷயத்துக்கு போய் நம்ம இவ்வளோ செலவு பண்ணணுமா?
இதன் பின்னாடி நம்ம இவ்வளோ தூரம் ஓடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை அது கொடுக்கும். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வந்து சனி, இன்னொரு பக்கம் ராகு, கேது, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒன்றும் கெடுதல் பண்ற வகையில இல்ல. ஏன்னா அந்த அளவு அடிபட்டுட்டீங்க, அதனால பயப்பட வேண்டாம். இப்ப அடுத்தது சிம்ம ராசிக்கு வருவோம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் ராகு, 1ஆம் வீட்டில் கேது, அஷ்டம சனி எல்லாமே நெகட்டிவ் தான். உங்களுக்கு வந்து இதில ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சார் ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையா, திருவார்த்தையா கிடையாதா சனிக்கு இது சிம்மத்துக்கு அப்படிங்கும்போது, சொல்ற மாரி இல்லையே. ஏன்னா சனி ஒரு பக்கம் வந்து அஷ்டம சனியாக வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே வந்து சனியும், சிம்மமும் வந்து இப்படி. அதாவது ஒருத்தர் கழுத்து ஒருத்தர் கை வந்து இன்னொருத்தவங்க கழுத்துல இருக்கும். ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் புள்ள. அப்புறம் எப்படி? அது அடிதடியா தான் இருக்கும். ஆனா, உங்களுக்கு ஹீரோ மாரி உள்ளார என்ட்ரி குடுக்குறது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, என் ஆள் மேலயாடா கை வச்சேங்கிற மாரி உள்ளார வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு. லாப குருவாக வந்து உட்கார்றார். 11ஆம் வீட்டில் வந்து உட்கார்றார். என்ன வேணாலும் மத்த கிரகங்கள் பண்ணட்டுமே. ஒரு பக்கம் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நிறைய பெண்களால் அல்லது ஆண்கள் என்றால் பெண்களாலும், பெண்கள் என்றால் ஆண்களாலும் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குவார். இன்னொரு பக்கம் கேது வந்து நிறைய பண விரயங்களை உண்டு பண்ணுவார் 1ஆம் வீட்டில் உட்கார்ந்து. அஷ்டம சனி கேட்கவே வேண்டாம். 8ஆம் வீட்டில் உட்கார்ந்த சனி வந்து தாங்க முடியாத இன்னல்களையும் ஏமாற்றங்களையும் தர காத்திருக்காரு. பட் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கையில பணம் இருக்கு, ரொட்டேஷன் இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய பலம் அது. ஒரு மனிதனுக்கு கையில பணம் இல்லைனா தான் வந்து மொத்த பித்துமே பிடிச்சி போகுது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து வேற யாருனாலையும் தர முடியாது. அந்த பண பலத்தை வந்து குரு தராரு உங்களுக்கு. 11ஆம் வீட்டில் லாப குருவாக உட்கார்ந்து தரப்போகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? உங்களை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து காப்பாற்றக்கூடிய, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணமாக லக்கி பாஸ்கரில் வரக்கூடிய ஆண்டனி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாத்துறாரு. ஒரு தேவாவுக்கு கிடைச்ச சூர்யா மாதிரி வந்து காப்பாத்துறாருன்னு சொல்லுவோமே, எல்லாருக்கும் புரிந்த பாஷையில் பேசணும்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எதுலேயுமே விதண்டாவாதமோ, வீண் விவாதங்களோ, அதிகப்படியான செலவினங்களோ, அதிகப்படியான கடன்களோ வேண்டாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் என்ட்ராகிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே சூனியம் வைத்துக் கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். எதுவாக இருந்தாலும் பணிஞ்சு போயிடுங்க. நீங்கள் சகஜமாக போயிடுங்க. விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரை சாதுவாக இருங்க. இருக்கும் இடத்தில் அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு வருட காலம் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசித்தல் நலம். ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வர, மற்ற 3 பேருமே வந்து வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் ராகு, 12ஆம் வீட்டில் கேது அப்படிங்கிறது சூப்பர் டூப்பர் பிளேஸ்மெண்ட்டு. ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி வச்சாங்க இல்லையா நம்ம முன்னோர்கள். எப்போ காத்தடிக்குதோ அப்போ நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை செய்துடணும். அந்த பதரெல்லாம் வந்து நீங்கிட்டு அந்த விவசாய நிலத்தில் வந்து அந்த அறுவடை பண்ணி எடுத்த அந்த பதரோடு எடுத்த தானியங்களை வந்து காற்றடிக்கிற திசையில் அந்த காமிக்கும்போது அந்த பதரெல்லாம் நவுந்துடும், தானியம் மட்டும் மிஞ்சும். அது மாதிரி அது அந்த சமயத்தில் தான் அதை செய்யணும். ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டான சமயம் வருது. நீங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் இருந்தால் உங்களுடைய விருப்பங்கள் உயரும், விருப்பங்கள் வந்து நிறைவேறும், நிலை வந்து உயரும், ஸ்டேட்டஸ் வந்து உயரும். நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்களா? வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து 7ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது உடல் ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணுமே ஒழிய வேறு எதுவும் பெரிதாக நீங்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது கருத்தாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
10ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் குரு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தில் குருங்கிறது ஒரு சுபகிரகம் இல்லையா? குரு வந்து முழு சுபர். அவர் வந்து முடிந்த அளவு நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து நல்லதே பண்ணுவார். உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமா, ப்ரொமோஷன் கொடுத்து உயர்த்துவார். ஒருவேளை வியாபாரத்தில் இருக்கீங்களா, வியாபார வாய்ப்புகள் நிறைய கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் பெரிய லெவலுக்கு உயர்வீங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த 3 ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா, கடகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல பொசிஷனுக்கு உள்ளார என்டர் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தோ அதில் ராகு கேதுவோடைய பிளேஸ்மெண்ட்ஸில் ராகு வந்து அவ்வளோ பெஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறதுனாலையும், குரு வந்து ஓகே அப்படிங்கிறதுனாலையும் அதுக்கு வந்து நம்ம 90% வரைக்குமே மார்க் கொடுக்கலாம். சிம்மத்துக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் தான், ஆவரேஜ் தான், அவங்க 50 தான். பட் ஆனால் குரு வந்து உங்களை காப்பாற்றுறாரு, பிரீத் ஏர் கொடுக்குறாரு, அதாவது மூச்சு விடுவதற்கான ஆக்சிஜனை கொடுக்குறாரு. கன்னியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர். அவர் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுவார், 95 வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மட்டும் தயவு செய்து உங்களுடைய ஃபோக்கஸ்க்கு நீங்கள் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இது 3 ராசிக்குமே நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 3 ராசியினருமே இப்போ இந்த பயிற்சிகள் நடக்கக்கூடிய காலங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் அது கோடை முடியறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுனால, இந்த கோடை மாத காலத்தில் நீங்கள் வந்து பல்வேறு உயிரினங்களுக்கு அருந்துவதற்கு தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய பரிகாரமாக அமையும். அது உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களாக இருக்கலாம், கால்நடைகளாக இருக்கலாம், அல்லது பறவைகளாக இருக்கலாம். தயவு செய்து அதை நீங்கள் செய்யுங்க. முடிந்தால் தானியங்களும் அந்த பறவைகளுக்கு நீங்கள் வந்து தூவி விடுங்க. இது வந்து பெரிய பரிகாரம். நன்மைகள் நடப்பவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும், தீமைகள் நடப்பவர்களுக்கு அந்த தீமைகள் பாதியாக குறையக்கூடிய அளவுக்கு இது வந்து வேலை செய்யும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த இலவச குறிப்புக்கு வரேன். இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு சாலிடான சக்ஸஸை நோக்கி நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா, உங்களுடைய பெயரே மந்திரமாக செயல்படும். அதை இயக்கக்கூடிய எந்திரமாக உடல் இருக்கும். உங்களுடைய பெயர் சப்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஒரு பக்கம் வந்து கடன் சிக்கல்கள் தலைக்கு மேலே வெள்ளம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ இதிலிருந்து மீளணும்னா ஒரு பக்கம் கிரகங்கள் கை கொடுக்கட்டும். அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செகண்ட், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுமே. இந்த செகண்ட் உங்களுக்கு இதை பார்க்க கிடைப்பதற்கு காரணமே அந்த கிரகங்களுடைய ஒரு வழிகாட்டுதல்கள் தான். ஸோ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அமைச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வந்து உங்கள் லைஃப் வந்து மாறும். நிறைய உதாரணங்கள், என்னுடைய கிளைண்ட்ஸோடைய உதாரணங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறது. இதை நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன். ஆனால் கவனமாக கேளுங்க, இது கிரகங்கள் ரீதியானது கிடையாது. உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் நீங்கள் எனக்கு அனுப்பணும். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பி வைக்கணும். இதில் ஒரு சில பேர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்பி வைக்கலாம். குழந்தையோடைய பெயர் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு வச்சுருக்கீங்கன்னா குழந்தையோடைய பிறந்த தேதி, நேரம், பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவல்களை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அது பொருந்தவில்லை என்றால் என்ன செய்யணும், என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதையும் அனுப்பி வைப்பேன். எது பொருந்திருக்கு பொருந்தலை அப்படிங்கிற தகவல்கள் மாத்திரம் நான் உங்களுக்கான நேரத்தை செலவிட்டு உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுடைய பெயர் என்னென்ன விதமான விளைவுகளை உங்கள் லைஃப்பில் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத உங்களை பார்க்காமலேயே, உங்கள் லைஃப்பை பற்றி அறியாமலேயே நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ஒத்து போணுச்சுன்னா மட்டும் நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயரை அனுப்பலாம், வியாபார பெயரை அனுப்பலாம், குழந்தைகளுடைய பெயரை அனுப்பலாம். உங்களுக்கு நான் 3 நாட்களுக்குள்ளார பதில் அனுப்புவேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு இதை அனுப்புங்க. உங்களுக்கான பதிலை நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.